ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முறுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பச்சரிசி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக. கடலைப்பருப்பு எடுத்து வந்து உளுத்தம் பருப்பும் வந்து ஒரு கப் எடுத்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தீயாமல் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15 மிளகா வந்து வறுத்து எடுத்துக்கலாம், காஞ்ச மிளகா. ஸோ இதில் வந்து ரைஸில் வந்து இதெல்லாம் வறுத்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொட்டுக்கடலை வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மிளகாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எண்ணெய் வந்து காய வச்சுக்கணும். எண்ணெய் காய வச்சுட்டு வந்து மாவு வந்து அந்த எண்ணெய் ஆறின பிறகு ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணதும் அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கிறோமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாவு போட்ட பிறகு அதையும் சேர்த்து வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஒயிட் எள் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரவுண்ட்நட் வந்து நான் வறுத்துட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்த பிறகு நம்ம முறுக்கு குழாயில் வந்து எண்ணெய்லாம் வந்து தடவிட்டு அதில் மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு ஜல்லிக்கரண்டியில் வந்து எண்ணெய் விட்டு தடவிட்டு அதில் வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணுற டைமில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதை வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு முறுக்காக வந்து பிழிஞ்சு போட்டு திருப்பி கொடுத்து எடுக்கணும். தீய விடாமல் பார்த்துன்னு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துக்கலாம். அது வந்து இது பதம் எப்படின்னா வந்து அந்த நுரெல்லாம் அடங்கின பிறகு நல்லா முறுக்கு வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நுரெல்லாம் அடங்கின பிறகு நம்ம திருப்பி கொடுத்துக்கிறது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் முறுக்கை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.